எதுவுமே முடியல அப்படின்னா இட்லி கடை வைத்தாவது பிழைத்துக் கொள்வோம். எதுவுமே முடியலைன்னா பலசர கடை வைத்தாவது பிழைத்துக் கொள்வோம். எதுவுமே முடியலைன்னா ஒரு ஒரு சின்ன ஸ்டோர் வைத்து பிழைத்துக் கொள்வோம் என்று சொன்னதை இன்றைக்கு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளை உள்ளே கொண்டு வந்து ரிலையன்ஸ், டிமார்ட், இப்படி பல பிக் ஷாப், இப்படி பல்வேறு ஆன்லைன் வர்த்தகத்தை கொண்டு வந்து நீங்க டிமார்ட்ல போய் சரக்கு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு சரக்கு வாங்குறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு. இதே இது வந்து நீங்க வெளியே போய் வாங்குனீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு வாங்குவீங்க. 2,000 ரூபாய் கூட. ஆனா இன்றைக்கு இந்த 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் குறைச்சு தர்றேன் என்ற ஒரே காரணத்திற்காக டிமார்ட்டிற்கு படையெடுக்கிறார்கள், பிக் ஷாப்பிற்கு படையெடுக்கிறார்கள், ரிலையன்ஸுக்கு படையெடுக்கிறார்கள். ஒரு காலத்தில் இந்த சின்ன சின்ன நாடார் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு கொண்டு வருகின்றன. அப்ப இந்த கடைகள் மூடப்பட்டு வரக்கூடிய இந்த கடைகள் அத்தனையும் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து அவர்கள் வந்து நடுத்தருக்கு வந்த பின்பு இந்த அனைத்து கார்ப்பரேட் கம்பெனிகளும் தங்களது விலையை உயர்த்தி பன்மடங்கு உயர்த்தி, எப்படி ரிலையன்ஸினுடைய ஜியோ நெட்வொர்க் வந்து ஓசியா தர்றேன்னு சொல்லி குறைந்த விலையில் தர்றேன்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கான ரூபாய்களை இன்றைக்கு வந்து மொபைல் ரீசார்ஜுக்கு சார்ஜ் பண்ணுகிறதோ அதே நிலைமையை நாடார் சமுதாய மக்களை, வியாபாரிகளை, சிறு குறு வியாபாரிகளை ஒழித்தது இந்த மோடி அரசு தானே.